அப்பாத்துறை பிரதர் மத்தியில் இருக்கிறாங்க. நேற்றுக்கு உங்களுக்கு செய்தி கொடுத்தார்கள். அவங்க பேங்கில் மேனேஜராக இருந்தாங்க. அவங்க மேனேஜராக பேங்கில் அவங்க வேலை செய்து கொண்டிருந்த சமயம் அந்த பேங்கில் வேலை செய்த ஒரு சகோதரர் கிளர்க்காக இருந்தவர். அவர் தாய் தகப்பன் இல்லை, திருமணமாகி அவருடைய மனைவி ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். அதனால் மனைவி தான் அவருக்கு உலகம், என் மனைவி தான் எனக்கு சந்தோஷம் என்று மகிழ்ச்சியாக இருந்தார். திடீர்னு அவருடைய மனைவி வியாதிப்பட்டு இறந்துட்டாங்க. மனைவியினுடைய மரணம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டார். அப்பா அம்மா எனக்கு இல்லை, என் மனைவி தானே எனக்கு எல்லான்னு நினச்சேன், மனைவியே இறந்துட்டான், அதனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்னு ஒரு வேதனை. அந்த துக்கத்தில் புலம்பிக் கொண்டே இருப்பாராம். பல நாட்கள் பேங்க் வேலைக்கு வரலை. அதன் பிறகு வந்தபோது தாடி வளர்த்து கொண்டு சோகமாக உட்கார்ந்துருப்பார், சீட்டில் உட்காந்து அழுது கொண்டே இருப்பார். இப்படி சில நாட்கள் கடந்தார். ஒரு நாள் அப்பா திருப்பற வேலைக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரா, அவனை கூப்பிட்டு பேசு, அவனுக்கு நான் ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி பேங்க் முடிஞ்ச உடனே என்னை பாருங்கன்னு சொல்லி. உடனே அவர் வந்தார். என்ன சார்? உடனே நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க, ஒரு பைபிள் தர்றேன் வசனம், நீங்கள் அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, இதில் சங்கீதங்களின் புஸ்தகம் இருக்குதுன்னு அதை திறந்து காமிச்சு இதை வாசித்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு போயிட்டார். மேலதிகாரி கீழ்ப்படின்னு போயிட்டார். அடுத்த நாள் பேங்க்கு வரும்போது நல்லா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்ல மலர்ந்த முகத்தோட மகிழ்ச்சியாக வர்றார். பேங்கில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு, நல்லா மாறிட்டான், சோகமாக இருந்தான், மனைவி செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டே இருப்பான், நல்லா இருக்கிறான்னு சொன்னான். அவன் அப்பாதரை பார்த்து சொன்னான், ஐயா, நேற்றைக்கு இந்த பைபிளை மட்டும் நீங்கள் கொடுக்காம இருந்திருந்தா நான் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். சோகத்தினால துக்கம் தாங்காம நேற்றைக்கு நான் தற்கொலை பண்ணி சாகணும்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்கள் இந்த பைபிளை கொடுத்து வாசிக்க சொன்னதுனால சாகருக்கு முன்னால் வாசித்து பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் சொன்னதை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேருந்து யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க. நான் அதை வாசிக்க அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் பேசுறது எனக்கு தெரியுது. அந்த அவங்க பேச 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 உள்ளத்தின துக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ஆறுதல் எனக்கு உண்டானது. அந்த மரண எண்ணம் என்னை விட்டு விலகினது. எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டு, ஐயா, இதில் இவ்வளோ பெரிய